ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 16/7/2026 கருணியா ப்ளஸ் KN 632க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சிபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கு 2-3 நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ஃபுல் போர்டு ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 287 ரிசல்ட் ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 129 287. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 530 ஏபிசி போர்டு ஃபுல் போர்டில் 902 537 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் கருணியா ப்ளஸ் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கும். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 60யோட வந்து 1-2 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சிபோர்ட் நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் 4 to 7லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 995. நம்மளோட எக்ஸ் படி வந்து 60 மட்டும் தான் தேவை. ஸோ 60 மட்டும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 60 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 9 இருக்குது. ஸோ இந்த 9ஓட நம்ம வந்து -1-2 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 9 - 1 = 8, 9 - 2 = 7. அப்போது 8 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சிபோர்ட் அல்லது ஆல். 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 4 to 7க்கு அப்புறம் கிடச்சிருக்க சிபோர்ட் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 786 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 and 7. அப்போ இந்த இடத்துல ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு பாஸு. ஸோ சி போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு இங்கே ஆல் போர்டு பாஸு. அதோட நம்மளுக்கு A and Bன்னு சொல்லிட்டு 2 நம்பர்ஸுமே நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இங்கே கிடச்ச டச்சு 2மே அப்படியே உள்ளே வந்திருக்கு நண்பா, சி போர்டு தவிர. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கனால இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ 786க்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம 786 வச்சு இந்த அடுத்த ட்ராவுக்கான ரிசல்ட்டை உருவாக்குவோம். 786 இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 519. ஸோ நம்மளுக்கு இங்கே தேவை 5. இந்த 5ஓட 1-2 மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் மெத்தட் தான் நண்பா, தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுக்குறோம். இப்போ இந்த 5 கீழே கொண்டு வரலாம். 5 - 1 = 4, 5 - 2 = 3. அப்போ 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 786க்கு அப்புறம் கிடச்சிருக்க சிபோர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 3 4 அல்லது 3 நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்ராக்கான சிபோர்ட். இப்போ இந்த 786க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 064 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சிபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சிபோர்ட் மட்டும். ஸோ போன ட்ரா ஏபி போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருச்சு. இப்போ 06 போர்டு 64க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கருணியா ப்ளஸ் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய கருணியா ப்ளஸ் ரிசல்ட். இப்போ 064க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 184. நம்மளுக்கு தேவை 60ங்கிறதுனால 1 தான் தேவை. இந்த 1ஓட 1-2 மைனஸ் பண்ணிடலாம். அதாவது 1 - 1 = 0, 1 - 2 = 1. 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 064க்கு அப்புறம் கிடச்சிருக்க சிபோர்ட் அல்லது ஆல். 0 அல்லது 1 0 அல்லது 1 நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சிபோர்ட். இப்போ இந்த 064க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு கவனிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 530 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா ஆச்சு நண்பா. ஒரு ட்ரா பெயர், 2 ட்ரா நம்மளுக்கு சி போர்டு. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 530க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 530 ஃபுல் போர்டில் 902. ஸோ நம்மளுக்கு 60 மட்டும் தான் தேவை. அதனால் 9 கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இதோட -1 அல்லது 2, 9 - 1 = 8, 9 - 2 = 7, 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 53
0க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டு 8 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 5-3 0க்கு அப்புறம் நம்மளுக்கு 8 அல்லது 7 இருக்குது. இப்போ இந்த 5-3 0க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 2-8-7 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8 and 7. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சி போர்டு நம்மளுக்கு இந்த இடம் பாஸு, அதோட இந்த இடத்துல வந்து பிசி கிடச்சிருக்கு நண்பா. ஸோ சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது அது சேர்ந்த நம்பர்ஸோட டச் ஆகி வரும்போது அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அதாவது நம்ம சி போர்டுக்கு பார்க்குறோம், இங்கே பிசியோட வந்து நம்மளுக்கு வின்னிங் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏபி கொடுத்துருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஏபியை காட்டிலும் இங்கே நம்மளுக்கு இந்த பிசி தான் நல்ல வின்னிங். ஏன்னா நம்ம கெஸ் பண்ணுறது என்னமோ சி போர்டுக்கு தான். அப்போ சி போர்டை வச்சு வந்தால் தான் நம்மளுக்கு நல்ல வின்னிங் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இந்த ட்ரா, அதாவது நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை நம்மளுக்கு 287 தான் ரிசல்ட்டு. ஸோ பிசி நம்மளுக்கு நல்ல வின்னிங். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 287 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கு நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. யாரும் நேற்றைக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் நம்மளுடைய கருணையா ப்ளஸ் ரிசல்ட். ஏன்னா அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. கொத்து மதிப்பாக நேற்றைக்கான ரிசல்ட்டு முந்தான ரிசல்ட்டோட கெஸ் பண்ணோம்னா அது வந்து ஒழுங்கான கெஸ்ஸிங்கே கிடையாது. அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணும்போது சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். நம்மளுக்கு போர்டு இல்லாட்டாலும் ஆல் போர்டில் டச் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 287 கிடச்சிருக்கு. ஃபுல் போர்டில் வந்து 1 to 9. ஸோ நம்மளுக்கு தேவை 1. இதோட நம்ம 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணணும். அப்போது 1 - 1 = 0. 1 - 2 = 1. அப்போ 0 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 0. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 0. 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் வந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம் நண்பா. உங்கள் லைக் தான் நம்ம சேனலுடைய சப்போர்ட். அதனால் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1 அல்லது 0 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பட்சத்தில் இதுலேருந்து பெய்ட்ஸ் வரதா இருந்துச்சுன்னா இதுலேருந்து நம்ம பெய்ட்ஸ் வந்து 1100 எடுக்கலாம். 10 ஸ்ட்ரைட்டுக்காக, 01 சைட்டுக்காக. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு உங்கள் லைக் ரொம்ப முக்கியம். உங்கள் லைக்கை வச்சு தான் நம்ம சேனலோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. அதுலேருந்து வரக்கூடிய பெய்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு பிசி மிக்சடில் நம்மளுக்கு 202 ஃபுல் போல்லையும் கிடச்சிருந்தது. நேற்றுக்கு 202 வந்து நம்மளுக்கு நல்ல வின்னிங் நண்பா. நேற்றுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து 20 கொடுத்துருந்தோம். 202 ரிசல்ட்டு. ஸோ ஆல் போல் 0வும் நம்மளுக்கு பெயரில் 2 கிடச்சிருந்ததுனால நம்மளுக்கு வந்து நேற்றுக்கு நல்ல வின்னிங்காக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கான பிசி மிக்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்சர்னு சொல்கிறதுக்கான காரணம் பழைய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக உள்ளவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து சி போர்டுக்கு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில நேரத்துக்கு அது ஆல் போர்டுக்கு போகும். நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 0 ஆல் போர்டில் போயிருந்துச்சு. இருந்தாலும் பெயரில் நம்ம 02 கொடுத்துருந்ததுனால அதை நம்ம பெய்ஸாக சுற்றும்போது நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி. அதாவது 20 கிடச்சிருந்து 02ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏபியும் கிடச்சிருந்துச்சி, பிசியும் கிடச்சிருந்துச்சி. ஸோ இதை தான் நான் சொல்ல வர்றது இங்கே பிசி மிக்ஸுங்கிறது. ஆனால் இது நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுக்கிறோம், தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் சி போர்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பிசி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். சில நேரத்துக்கு ஆல் போர்டுக்கு போயிடுச்சுன்னா அது போர்டு மாறும். அதை தான் இங்கே சொல்ல வரேன். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான பிசி மிக்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ட்ராவுடைய பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெரிய நம்பர்ஸை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதாவது 9 எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 8, 7 எடுக்கலாம். 9, 8, 7 இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம எடுத்து பெயர்ஸ் போடலாம் நண்பா. ஏன்னா இந்த 3 தான் நம்மளுக்கு பழைய நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இதோட தான் பெயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 7-1, 8-1, 9-1, 7-0, 8-0, 9-0 இந்த ட்ராவுக்கான பிசி மிக்சடு. இதில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 16/7/2026 கருணையா ப்ளஸ் கேஎன் 632க்கான கெஸிங் கொடுத்துருக்கோம்.
டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் நண்பா. அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான், ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய கருணையா ப்ளஸ் ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட முந்தான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. கருணையா ப்ளஸ் டு கருணையா ப்ளஸ், அதாவது வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.